இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள். ஒரு அல்லையா சொல்லாமா? இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னது? கிறிஸ்துவுக்குள். இந்த எபேசியர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய வரும். கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள், 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 கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படின்னு வரும். எல்லாத்தையும் தியானிச்சா நமக்கு மறந்துடும். அதனால முக்கியமாக 4 காரியம் தான் உங்க மனதில் மறக்காது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இப்போ முதலாவது, இப்போ நீங்க படிக்கலாம், யாருனாலும் படிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் தான் முதல் குறிப்பு. தமக்கு முன்பாக நீங்களும் நானும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் நீங்களும் நானும் குற்றம் இல்லாமல் இருப்பதற்காக, கவனிக்கிறீங்களா, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, அந்த வார்த்தை என்ன வார்த்தை வருது? கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட படியே. போது சிஸ்டர், முதல் குறிப்புக்கு வசனம் வந்துருச்சு. முதல் குறிப்பு என்னன்னா, பிரதர், நீங்களும் நானும் இந்த வசனம் பிரகாரம் எதுக்காக தெரிஞ்சு கொண்டார் தெரியுங்களா? அதிலே 4வது வசனத்திலே பதில் இருக்கு. தமக்கு முன்பாக நாம எப்படி இருக்கணுமா? அன்பை குறித்து தியானிச்சோம். அன்புல என்ன இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருப்பதற்கு, குற்றமில்லாமல் இருப்பதற்காக, அதுக்காகத்தான் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? கிறிஸ்துவுக்குள் பிதா நம்மளை என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் தாயின் வயிற்றில், எரேமியா சொல்றாரு, எரேமியா பார்த்து சொல்றாரு, தாயின் வயிற்றில் உருவாக முன்னாடியே நான் தெரிந்து கொண்டேங்கிறார். நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத எரேமியா, உன்னை ஊழியத்துக்கு நான் அழைச்சேன், உன்னை தீர்க்கதரிசியா அழைச்சேன், நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத. உன்னை ஜாதிகளுக்கு நான் தீர்க்கதரிசியா கட்டளையிட்டேன், கட்டுவேன், நாட்டுவேன் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப தாயின் கருவில் தோன்றும் முன்னே அங்க வருது. ஆனா இங்க வர்றது அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே. ஆதியாகமத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created the heavens and the earth. அப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அதுக்கு முன்னாடி, அந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வசனத்தை படிக்கும் போது உற்சாகம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். தியானிச்சாதான் அந்த ஒரு அக்கினி மூலம். சும்மா உலக தோட்டம் தெரிந்து கொண்டா அப்படி சாதாரண மாதிரி தெரியும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம். இன்னைக்கு உங்க முகத்தை நான் பார்க்கிறேன், பிரசங்கம் பண்றேன். நான் 1968 ஆமா 12/12/68 நான் பிறந்தேன். நான் அப்பதான் பிறந்தேன். 68 தான் அந்த உலகத்துல நான் பிறந்தேன். ஆனா என்ன ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு அப்பவே தெரிந்து கொண்டார். ஆனா தாயின் வயிற்றில் பிறந்தது 1968 12/12/68. அது மாதிரி இப்ப நான் டேட் சொல்லும்போது உங்க டேட்டை நினைச்சுக்காங்க. இப்ப இயேசு கிறிஸ்துல இருந்து ஆதாம் டு இயேசு கிறிஸ்து 4000 ஆண்டு ஏறக்குறைய வேத பண்டிதல் கணக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து இப்ப 2025 முடிஞ்சிருச்சு. இப்ப 2026, அப்ப 2025 ஆண்டு ஆயிடுச்சு. இயேசு பிறந்து, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின், பிசி ஏசின்னு சொல்லி ஆண்டவர் வரலாற பிரிச்சாரு. அப்ப ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் ஏறக்குறைய 4000 ஆண்டு. இயேசுவிலிருந்து இப்ப 2025 ஆண்டு முடிஞ்சிருச்சு. இப்ப 2026 3 தேதியில வந்துட்டோம். ரெண்டையும் டோட்டலா ஏறக்குறைய சேர்த்தோம்னா 6000 வருஷம். 6000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் பிதாவானவர் கிறிஸ்துவுக்குள் உங்களை என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளவு அருமையான ஆண்டவர். ஏதோ தற்செயலாய் நீங்களும் நான், இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அமெரிக்காவில் பிறந்தா நல்லா இருக்கும், சிங்கப்பூரில் பிறந்தா நல்லா இருக்கும், இந்தோனேஷியாவில் பிறந்தா நல்லா இருக்கும், முஸ்லீம் கண்ட்ரியில் அங்கே பிறந்தா நல்லா இருக்கும், சுவிட்சர்லாந்தில் பிறந்தா நல்லா இருந்திருக்கும், இலங்கையில் பிறந்தா நல்லா இருந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் இந்தியாவில் தான் பிறக்கணும்னு என் ஆண்டவர் முன் குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் தான் நீங்கள் என்ன செய்யணும்?
பிறக்கணும்னு குறித்து வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில், அது மாதிரி உங்க வேற மாவட்டத்தை அடிச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், திருச்சி மாவட்டத்தில் தான் பிறக்கணும்னு வச்சிருக்கிறார் என்னைய. திருச்சி மாவட்டத்தில் லால்குடி வட்டத்தில் தான் பிறக்கணும்னு என்னை குறித்தார். லால்குடி வட்டத்தில் எவ்வளோ ஊர்ந்தார், புள்ளம்பாடியில தான் பிறக்கணும்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, முன் குறித்து வைத்தார். எத்தனையோ பெற்றோர்கள் இருந்தாலும் ரபேலுக்கும் சம்மன்சு மேரிக்கு தான் மகனாக என்ன செய்யணும், பிறக்கணும்னு வைத்திருக்கிறார். அதுலேயும் முதல் குழந்தையா அல்ல எங்க அண்ணன் அக்கா, மூணாவது குழந்தையாக என்ன செய்யணும், நான் பிறக்கணும்னு வச்சிருக்கிறார். இப்ப என்ன சொல்லும் போது அப்படி என்ன செய்யுங்க, நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஆனா தெரிஞ்சு கொண்டது எப்ப, உலக 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. காலம் நிறைவேறின போது எப்ப நம்ம பிறக்கணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாரோ அப்பதான் அந்த கரு உருவாகும் முன்னாடி, டாட் உருவாகும் முன்னாடியே, எலும்புகள் நரம்புகள் உருவாகும் முன்னாடியே கர்த்தர் அறிந்திருக்க. நாளைக்கு அந்த பாட்டை பாடலாம். இப்ப தெரிஞ்ச என்னோட கூட பாடுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, இன்னும் கொஞ்சம் மேல போனா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் நம்மளை பிறக்க வச்சு அப்புறம் நம்மளை வச்சு, அது 2வது குறிப்புல வருது. முதல் குறிப்புல உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்ட ஒன்றுக்கு உதவாத உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். இதான் ஆண்டுடைய தெரிந்தெடுப்பு. ஒரு அல்லையா சொல்லாமா? ஒரு என்ட்ரி நடக்கணும்னா எப்படி இருக்கு, பர்சனல் எப்படி இருக்கணும், எப்படி இங்கிலீஷ் பேசணும், ஸ்போக்கன் எப்படி இருக்கணும், எப்படி படிச்சிருக்கணும், ஆளை பார்த்து அதை பார்த்து அப்படி தான் ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்துருந்தா நம்ம எல்லாருமே ரிஜெக்ட். அப்படி பார்த்துருந்தா நம்ம எல்லாருமே ரிஜெக்ட். நம்மளை விட ஞானிகள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, நம்மளை விட பணக்காரர் இருக்கிறாங்க, லக்ஸுரி மேன் இருக்காங்க, பென்ஸ் காரில் போறவங்க இருக்காங்க, அம்பானி இருக்காங்க. அம்பானியா இல்லாம இருக்கலாம், ரொம்ப பண்ணாம இருக்கிறவங்க, பில் கேட்ஸா இல்லாம இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரரா இல்லாம இருக்கலாம். நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. அப்படி சூஸ பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை, எத்தனையோ புறஜாதிகள் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை சூஸ் பண்ணது போல இன்னும் இந்தியாவில் எத்தனையோ பேர்கள் ரட்சிக்கப்படல. அழைப்பு வந்தது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை ஆண்டவர் அழைத்து தெரிந்து கொண்டாரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப நம்ம கர்த்தரை தெரிந்து கொள்ள, ஆண்டவரை தெரிந்து கொள்ளல, பிதாவை தெரிந்து கொள்ளல, இயேசுவை தெரிந்து கொள்ளல, ஆவியானவரை தெரிந்து கொள்ளல. அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே, ஏற்ற நேரத்தில் நம்மளை பிறக்க வைத்து அப்புறம் நம்மளை ரட்சித்தார். ஆனா தெரிந்து கொண்டது அப்பவே. அதை தான் அதிகமாக நான் ஹைலைட் பண்றேன், உயர்த்துகிறேன். அவர் தெரிந்து கொண்டார். இயேசுடைய தெரிந்தெடுப்பெல்லாம் பாருங்க. 12 சீடர்களை படிப்பறிவு இல்லாதவங்க. பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க, மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்திரேயா மீன் பிடிச்சிட்டு இருந்தா. யோவான் யாக்கோப்பு மீன் பிடிச்சு கொண்டு இருந்தார். மத்தேயு வரிவசிலிக்கிறவர் இருந்தார். யூதாஸ் காரியத்தை நல்லா படிச்சிருந்தார், அவர் தான் படிச்சிருந்தார். மத்தேயு ஓரளவு படிச்சிருந்திருக்கலாம். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த 12 பேர்ல யார் எல்லாமே எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க தான்.
சாதாரணமானவர்களை கொண்டு என் ஆண்டவர் உலகத்தையே கலக்கினார். அல்லேலூயா. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. உலகத்தையே கலக்கினார். அப்படி தெரிந்தெடுத்ததான் அந்தகாரத்தில் இருந்தோம் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து அப்படி புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இந்த சந்ததியில நம்மளை தெரிந்து கொண்டார். பைபிள்ல இருக்கவங்க அந்த காலத்துல அப்பப்ப வாழ்ந்தவங்களை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவை மார்க்கத்தை அழிக்க பல காரியங்களை செய்யும் போது அவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் கனமான ஊழியத்திற்காக. அவர் மூலம் சிறைச்சாலிருந்து எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த எபேசியர் நிருபம். நாளைக்கு அப்படி ஹிஸ்டாரிக்கல் காரியத்தை நிறைய சொல்லுகிறேன் புரியும்படி. இன்னைக்கு செய்திக்குள்ள போகிறேன். அப்ப ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு மிக முக்கியமானது. அவர் தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது, பாடலாமா? யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, ஓம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஓம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. நல்ல உணர்ந்து பாடுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதால் சொல்லுங்க, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஓம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எத்தனையோ ஊழியர்கள் சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். பிரச்சனை சொல்ல எல்லாரும் அல்ல, சிலர் தற்கொலைக்கு நேராய் போன ஊழியர்களை எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டு வல்லமையான பாத்திரமாய் நம்முடைய தேசத்துல உலகத்துல ஆண்டவர் தெரிந்து கொண்டு பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் அதே போல உங்க ஊர்ல கோத்தரத்துக்கு ஒண்ணு, ஜாதிக்கு ஒண்ணு, அப்படி உங்க வம்சத்துல ஒண்ணு நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லுகிற பிரகாரம், எரேமியாவில் சொல்லப்பட்ட பிரகாரம் உங்க இனஜன பந்துகள் எத்தனையோ பேர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாது இருக்கும்போது ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அப்ப அதில் அழைத்து உங்களை அதில் தெரிந்து கொண்டார். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரே. தூக்கி எறியப்பட்டோம், எல்லாரும் நம்மளை உதாசீனமா எண்ணினாங்க. வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணி நம்மளை என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டாரே. உளையான சேற்றில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், குழியில இருந்தோம். யாரும் நம்மளை தூக்கி வரல. நம்மளை அற்பமா என்னாங்க. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு அந்த உளையான பாவ குழியிலிருந்து நம்மளை என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டு தூக்கி எடுத்தாரே. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டு ஏற்ற நேரத்தில் எந்த நாட்டில், எந்த வீட்டில், எந்த தகப்பனுக்கு, தாய்க்கு எத்தனாவது குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொண்டு பிறகு கர்த்தர் நம்மளை ரட்சித்து சபையில வைத்து நம்மளை அந்தகாரத்தில் இருந்தோம் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து சபையில நம்மளை நிலைநாட்டினாரே, தெரிந்து கொண்டாரே. ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அதிகமா என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். இதான் முதல் குறிப்பு. கிறிஸ்துவுக்குள், இந்த செய்தியில முதல் தலைப்புல கிறிஸ்துவுக்குள் தேவன் பிதா உலக தோற்றத்துக்கு முன் எதுக்காக தெரிந்து கொண்டார்னா, நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு,
குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு தெரிந்து கொண்டார். அதான் முழுமையான வசனம். இப்ப இன்னொன்னு, 2வது குறிப்பு. நிறைய பேசலாம், ஒவ்வொரு குறிப்பிலும் முக்கியமானது. எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த 4 வசனத்திலும் கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் என்ன செஞ்சோம்? சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். இது 3வது குறிப்பா வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாம் இப்படி வர்றதுனால இருக்கட்டும் சிஸ்டர். அப்போ நம்ம ஒரு ஆர்டருக்காக தான், கிறிஸ்துவுக்குள்ளும் நிறைய வசனம் இருந்தாலும் அந்த செய்திக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு தெரிந்து கொண்டார். இப்போ 13 தான் சிஸ்டர், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. எடுத்து படிங்க. முன்னே நம்ம தூரமாக இருந்தோம், இப்பொழுது இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள், இயேசுவுக்குள் வருதா? இன் கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் சமீபம். என்ன தூரமா இருந்தோம்? 12வது வசனம் பாருங்க, நானே வாசிக்கிற நேரத்தை கருதி அக்காலத்தில் கிறிஸ்துவ சேராம இருந்தோம். என் பேர் இயேசுதாஸ், இயேசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாதவனாய் 1991 வரை, 91 தான் ரட்சிக்கப்பட்டேன். 1968 பிறந்து 91 வரைக்கும் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாய், ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் இருந்தேன். கிறிஸ்துவை சேராதவனாய் இருந்தேன். அப்படிதான் நம்ம இருந்தோம். அடுத்து இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு, அவங்க தான் காணியாட்சிக்கு வாக்குத்தத்த பிள்ளைகள். நம்மளாம் புறஜாதி இந்தியர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். தோமா சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். தூரமா இருந்தோம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். வாக்குத்தத்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான், இந்தியர்களுக்கு அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்ல. ஆனா இன்னைக்கு இந்தியர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, எல்லா ஜாதிகளுக்கும் உண்டு. நான் அப்போ சொல்றேன், தூரமா இருக்கும்போது காரியத்தை சொல்றேன். வாக்கு தத்தத்துக்கு உடன்படிக்கை அந்நியரா இருந்தோம், நம்பிக்கையே இல்லாம இருந்தோம், தெய்வ நம்பிக்கையே கிடையாது. கண்டதை கும்பிட்டோம், மனுஷனை கும்பிட்டோம், விக்கிரகத்தை கும்பிட்டோம், புனிதரை கும்பிட்டோம், அந்தோனியாரை கும்பிட்டோம், செபத்தியாரை கும்பிட்டோம். ஓ, நீங்களாம் கும்பிடலையா? நீங்களாம் கும்பிடலையா பிரதர்? நான் கும்பிட்டதை சொல்றேன். அந்தோனியாரை கும்பிட்டோம், செபத்தியாரை கும்பிட்டோம். செபஸ்தியாரா? சரி, இப்படி கண்டதை கும்பிட்டோம், விக்கிரகத்தை கும்பிட்டோம், சிலையை கும்பிட்டோம். இன்னும் சொல்லப்பட்ட நம்பிக்கை கூட இல்லாம இருந்தோம். இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களா இருந்தோம். பிரதர், அதை நினைச்சுக்கங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப அதே வசனத்தை சொல்றேன், கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு நம்ம புறம்பானவர்கள் அல்ல, நம்மளும் உரிமை ஆபிரகாம் மூலம். அல்லேலூயா. இயேசு மூலம். வாக்குத்தத்த உடன்படிக்கை நம்ம அந்நியர் அல்ல, நம்ம சுதந்திரர். நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல, இப்ப நமக்கு நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு செத்தாலும் பரலோகம் போகுங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி உள்ளவர்கள் ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சாக மாட்டீங்க. காலத்துக்கு முன்னாடி நீங்க சாக மாட்டீங்க. நல்ல தீர்க்காயுச கர்த்தர் என்ன செய்வாரு? தருவார். ஆனால் செத்தாலும் என்ன செய்வேன்? இன்னைக்கு செத்தாலும் பரலோகம் போகிற ஒரு நம்பிக்கை. இயேசுதான் என் நம்பிக்கை. இப்ப நம்ம யாரையும் நம்புறதில்ல. மனுஷனுடைய தயவு தேவை. எந்த மனுஷனையும் நம்ம நம்புறதில்ல. நாசியில சுவாசம் அல்ல, மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு ஏமாத்திரம். பிரதர், மனுஷனை நம்பாதீங்க, எந்த மனுஷன் நம்பாதீங்க. எம்எல்ஏ நம்பாதீங்க, எம்பியை நம்பாதீங்க, உறவினை நம்பாதீங்க, மாமா மச்சான நம்பாதீங்க. அவங்கள மதிப்பு கொடுங்க, கனப்படுத்துங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நம்முடைய ஒரே நம்பிக்கை, we trust in God. இயேசுவை மாத்திரம் நம்ம நம்பணும். அல்லேலூயா. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. உங்களை மாதிரி தான் நானும் பாஸ்டிங் பிரேயர் சத்தமா பேசுறேன். நீங்களும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய நம்பிக்கை அவர்தான். நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை இல்லாம இருந்தோம். எதை குறிச்சு நம்பிக்கை? எதிர்காலத்தை குறிச்சு, எதை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, சபையை குறிச்சு, எதை குறிச்சு நம்பிக்கை இல்லாம இருந்தோம். அப்ப தூரமா இருந்தோம். பிதா கிறிஸ்துவுக்குள்ள சமீபமா ரத்தத்தினால் தெரிந்து கொண்டதுனால இப்ப நம்பிக்கை வந்தது. முன்னாடி தேவன் அற்றவர்களா இருந்தோம். இப்ப ஒரே தேவன், 3 ஆள் தத்துவமாய், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அந்த திரியேக தெய்வம் இருதயத்துல வாசம் பண்ணுகிறதை நம்ம உணர்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா?
இம்மானுவேல் தெய்வம் நம்மோடு இருக்கிறத உணர்கிறோம். யெகோவா சம்மா நம்மோடு இருக்கிறத என்ன செய்யறோம்? உணர்கிறோம். அது எப்படிங்க சமீபமானுச்சுன்னா 14 பாருங்க, அவரே நம்முடைய சமாதான காரணர். இருதரத்தாரையும், யூதர்கள் நம்ம புறஜாதி, அடுத்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினை நடிச்சவர் என்ன செஞ்சாரு? தகர்த்து. 15வது வசனம் நான் சொல்ல கவனிச்சா போதும். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. 16 கவனிங்க, பகையை சிலுவையினால கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன செஞ்சாரு? ஒப்புரவாக்கினார். 17 அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். 18 அந்தபடியே நாம் இருதரத்தார் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய், எவர் மூலமாய்? இயேசு மூலமாய். அப்ப இயேசுவுக்குள்ள தாங்க எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. நிறைய இருக்கு. மற்ற நிருபத்திலையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுள் இருக்கு. ஆனா கொலோசியர்ல மட்டும் இன்னைக்கு 4 காரியத்தை ஞாபகப்படுத்தி அதுல 2வது காரியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்ப அவர் மூலமாய் பிதாவினிடத்துல சேரும் சிலாக்கியத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். 19 அதனால நம்ம என்ன அந்நியர் கிடையாது, நம்ம புறஜாதி கிடையாது, நம்மள ஆவிக்குரிய யூதர்கள், நமக்கு வாக்குத்தத்தத்துக்கு உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளி. நம்ம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலம், கிறிஸ்து நமக்காக சாபமானதுனால நம்ம இப்ப தூரமா முன்னாடி இருந்தோம். இந்தியர், தமிழ்நாட்டு, நம்முடைய திருச்சி மாவட்ட மக்கள் நம்ம புறஜாதி தூரமா இருந்தோம். இப்ப சமீபமாய் நம்ம இருக்கிறோம். 19 ஆகையால் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே என்ன செய்றாரு? மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும், இதெல்லாம் வேற செய்தியில வருது, இருந்தாலும் இதுல சேர்ந்து சொல்றேன், இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாய் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு இந்த சபையிலே நம்மளை ஏற்ற நேரத்தில் ரட்சித்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வைத்து அங்கத்தினராய் மாற்றி ஒவ்வொரு கல்லாய் செங்கல் வைத்து இந்த கட்டடம் கட்டுவது போல சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்கள், பெண்கள், சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஒன்றுக்கு ஒன்று இசைவாய் வைத்து அப்படியே மாளிகையாய் கட்டி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 12 பாருங்க, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். 2வது குறிப்பு என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய இரத்தத்தினால நம்ம என்ன இருக்கிறோம்? சமீபமா இருக்கிறோம். அதுதாங்க கிறிஸ்துவுக்குள்ள இரத்தத்தினால நம்ம சமீபமா இருக்கிறோம். 13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்ப சமீபம். ஆண்டவர் சமீபமா இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்க. அவ்வளவு சமீபமா தேவனை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறொரு பெரிய ஜாதி இந்த உலகத்துல இல்லவே இல்லை. பக்கத்துல கையை கொடுத்து ஒரு குலுக்கி சொல்லுங்க. குலுக்கி சொல்லு. தேவனை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் இவ்வளவு சமீபமாய். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். துதிக்கும் போதெல்லாம் நம்ம மத்தியில வருகிறார். நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாதபடி நம்ம மத்தியில உலாவுகிறார். தேவனை இவ்வளவு சமயம் பெற்றிருக்க வேற பெரிய சாதி கிடையாது. அவ்வளவு க்ளோஸா அவரை அந்த பிதாவோட சேரும். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவின் முகத்தை நாம் பார்க்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். ஆவியானவர் துணையால தெய்வத்தை எப்படிங்க அப்பான்னு கூப்பிட முடியும்? அவர் மகனாக மகளாக உங்களை என்னை தெரிந்து கொண்டார் கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. ஆமா, நம்ம சாதாரணமா இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கலாம், சில வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்கிற அந்தஸ்து மிகப்பெரியது.
அந்த புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? நம்ம கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொண்டு தூரமா இருந்த நம்மளை இப்ப என்னவா மாத்திருக்கிறார்? சமீபமாய் மாத்திருக்கிறார். அவர் சமீபத்திற்கும் தேவன், தூரத்திற்கும் அவர் தேவனாயிருக்கிறார். தேவனாயிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ள அவர் தெரிந்து கொண்டார். ஒரு பாடல் ஞாபகம் வருது, அதை பாடிட்டு 3வது குறிப்புக்கு போறேன். கரங்களை தட்டி பாடலாமா? தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, நாளும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. இப்ப 3வது குறிப்பு, ஏற்கனவே சிஸ்டர் வாசிச்ச அந்த வசனம் தான், அதை 3வதுக்கு வச்சுக்கலாம். 10வது வசனத்தை, ஏனெனில் எதுக்குங்க கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொண்டார் தெரியுங்களா? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாக அவர்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். 3வது குறிப்பு, கிறிஸ்துவுக்குள்ள. முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டா. 2வது கிறிஸ்துவுக்குள்ள தூரமா இருந்த நம்மளை சமீபமா மாத்திட்டார். அது 2ஐயும் தியானிச்சிட்டோம். 3வது எதுக்காக கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொண்டார்னா, குட் ஒர்க், நற்கிரியைகளை செய்ய. பாஸ்டர், பிரதர், அம்மா, ஐயா, வாலிப தம்பி, உங்களை என்னையும் நற்கிரியைகளை செய்ய என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார். குட் டீட்ஸ், குட் ஒர்க், நற்கிரியைகள். இயேசு கிறிஸ்து பாருங்க, 33 வயசு வாழ்ந்தார். பிதா எனக்குன்னு செய்த கிரியைகளை செய்து என்ன செஞ்சிட்டேன்? நான் முடித்திட்டேங்கிறார். இப்ப நம்ம இன்னும் பினிஷ் பண்ணல. நற்கிரியைகள் என்ன செய்யறோம்? செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அது என்ன நற்கிரின்னு சொல்றேன் செய்தியில. இன்னும் செய்யணும். சாகர வரைக்கும் நற்கிரியைகளை நம்ம செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. எங்க நம்ம பரலோகம் போகும்போது செத்த பிறகு எதுவும் நம்மோட வராது. கட்டின வீடு வராது. சாரல் நவரோஜி அம்மா பாடுற மாதிரி கட்டின வீடு வராது, நிலம் பொருள் வராது, பேங்க்ல போட்டிருக்க பணம் வராது, பென்ஸ் காரு வராது. ஆமா, சமீபத்தில் கூட ஒரு அடக்க ஆராதனைக்கு பள்ளிவடைக்கு போனேன். ஆசி தான். ஆமா, கல்லறையில் வச்சுக்கிட்டு அப்பவும் ஏதாவது இருக்கா, தங்க நகை ஏதாவது இருக்கான்னு என்ன செய்யறாங்க? பார்க்குற எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்பிவிட்டு திரும்ப கல்லறையில் வச்ச பிறகு என்ன செய்யுது? அப்படி நம்மளை அனுப்புற உலகம். ஆனால் ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுங்களா? இந்த உலகத்தில் என்ன நற்கிரியைகளை செய்கிறோமோ அந்த கிரியைகள் தான் நம்மோடு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதுக்காகத்தான் கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டோம். தெரிந்து கொண்டா. தூரமாக இருந்த நம்மளை சமீபமாக அழைத்தது காரணம் நற்கிரியைகள், குட் ஒர்க், குட் டீட்ஸ், அதை செய்வதற்காகத்தான். நற்கிரியைனா என்ன உங்களுக்கு தெரியும்? தெரியும். நம்முடைய மிஷனரிமார்கள்லாம் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க? கல்வி, நிறைய ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, காலேஜ் ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில், வட இந்தியாவில், உலகத்தில் எங்கெல்லாம் மிஷினரிகள் சொன்னாங்களோ, மனுஷன் முதல்ல படிக்கணும், அப்புறம் தான் பைபிளை படிக்க முடியும். படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. அடுத்து வியாதி, ஒரு ஹாஸ்பிட்டல் என்னது தேவை. இன்னும் கஷ்டப்படுறாங்க, ஒரு வீடு தேவை. இப்படி திருச்சபை மூலம் அந்தந்த பகுதியில் வந்து மிஷினரிகள் முதல்ல கல்வி, ஸ்கூலு,
அப்புறம் ஹாஸ்பிட்டல், அப்புறம் வீடு காரியம், அப்புறம் சில உதவிகள் செய்கிறது, அப்புறம் சுவிசேஷத்தை அறிவிப்பது, இப்படி ஏராளமான நற்கிரியைகளை அவர்கள் செய்தார்கள். இன்னைக்கு தான் கடந்த நாட்கள்ல அந்த அம்மாவை குறித்து நான் காலையில தான் அதை கேள்விப்பட்டேன், அதை சாட்சியா செய்தியில கேட்டேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாளையங்கோட்டையில் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ் அங்க ஒன்று இருக்கிறது. என்ன சார்? சாரா, தேங்க்யூ சார். தாய், ஆமாம், காலையில் தான் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு. சாரா டக்கர். ஓகே, அவங்களுடைய சாட்சியை நான் கேட்டேன், நல்லா கவனிங்க. அவங்க பிரதர் வந்து அந்த இடத்துல மிஷினரியாக இருந்தார். அப்போ பாளையங்கோட்டை அந்த சுற்றுப்புற கிராமத்துலலாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் நிறைய மிஷினரி வந்தாங்க. இந்த ஒரு மிஷினரி மட்டும் சொல்கிறேன், இந்த உதாரணத்துக்கு, நற்கிரியைக்கு. அதுமாரி நிறைய பேர் சொல்லலாம். அப்போ அவர் வந்து இருக்கும்போது சுவிசேஷம்லாம் சொல்கிறாரு. மக்கள் படிப்பறிவில் இதில் பள்ளிக்கூடம் இல்லை இதெல்லாம்னோடனே அவங்க சிஸ்டர் அந்த சாரா அந்த சிஸ்டர்கிட்ட அவங்க இங்கே வரவே இல்லை. அவங்கள்ட்ட சொல்லி அவங்க சில நண்பர்கள்லாம் பணத்தை கலெக்ட் பண்ணி பாளையங்கோட்டையில் திருநெல்வேலியில் அவங்களுக்கு அந்த பணத்தை அனுப்பி ஸ்கூல் ஆரம்பித்து அநேகர் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்க, கூட தெரியாது. அந்த கல்லூரி ஆரம்பித்து ஸ்கூலை ஆரம்பித்து எப்படி இன்னைக்கு நமக்கு சென்ட் ஜோசப் பிஷப் மாதிரி அங்கே திருநெல்வேலியில் அந்த கல்லூரியில் லட்சக்கணக்கான பேர், அது ஆரம்பித்ததிலிருந்து லட்சக்கணக்கான பேர் படித்து பட்டதாரியாய், இன்ஜினியராய், டாக்டராய், ப்ரொஃபஸராய், அநேக வெளிநாட்டில் உள்ளவர்களாய், ஊழியர்களாய் அந்த கல்லூரியில் படித்து. அதற்கு காரணம் அந்த அம்மா உள்ளத்தில் இந்த பிரதர், அவங்க பிரதர் வந்து அந்த அம்மாட்ட சொல்லி, சகோதரிகிட்ட சொல்லி, அவர் கலெக்ட் பண்ணி அனுப்புன பணம். சில நேரம் அனுப்பிட்டு இருக்கும்போது பணம் தீர்ந்து போயிடுச்சு, அந்த ஸ்கூலை நடத்த முடியல, சில காரியத்தை செய்ய முடியல. அந்த அம்மா சிக்கா இருக்கிறாங்க, அவங்க ஒரு தடவை கூட இங்கே வரவே இல்லை. அந்த முடியாத சூழ்நிலையில் கூட மறுபடியும் நண்பர்கள் அவளை பார்க்க வந்தாங்க. அப்போ முகத்தை பார்த்து, ஏமா சோகமாக இருக்கீங்க வயசான காலத்தில் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சோகம், இது மாதிரி என் பிரதர் மூலம் அங்கே ஸ்கூல் ஆரம்பித்து இந்தியாவில், தமிழ்நாட்டில், திருநெல்வேலியில், பாளையங்கோட்டையில் ஸ்கூல் ஆரம்பித்து அதை ரன் பண்ணுவதற்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க, ட்ரெஸ் கொடுக்க, யூனிஃபார்ம் கொடுக்க பணங்கள் இல்லை, அதை நிர்வாகம் பண்ண பணம் இல்லை, டீச்சர்ஸுக்கு சம்பளம் போட பணம் இல்லை. அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருமே, அது தடப்படக்கூடாது, அந்த கல்லூரி நின்றக்கூடாது, ஸ்கூல் நின்றக்கூடாதுன்னு சொல்லி அதை பகிர்ந்த போது மறுபடியும் டொனேஷன் பண்றவங்களை கத்தர் எழுப்பி மறுபடி கோடிக்கணக்கான பணம் அந்த பிரதருக்கு வந்து அன்னைக்கு ஆரம்பித்த அந்த கல்லூரி இன்ன வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதே போல அநேக மிஷனரிகள் வில்லியம் கேரி வந்து உடன்படிக்கை பெட்டி உடன்கட்டை ஏறுகிற பழக்கம், கணவன் இறந்துட்டா மனைவி உடனே செத்துறணும், அதெல்லாம் ஒழித்தார். அது நற்கிரியை. ஏன்னா கணவன் செத்தா மனைவி சாகக்கூடாது. அன்னைக்கு ஒரு பழக்கம் இருந்தது. சிறு குழந்தைகள் சின்ன வயசுலயே கல்யாணம். இப்படி நிறைய மிஷனுடைய சரித்திரத்தை நான் சொல்ல முடியும். சுவிசேஷத்தோடு கூட சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு நற்கிரியை, ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுவது ஒரு நற்கிரியை, ஒருத்தருக்கு உதவி செய்வது ஒரு நற்கிரியை, பணம் கொடுப்பது ஒரு நற்கிரியை, ஒருத்தர் சபைக்கு அழைத்து வருவது நற்கிரியை, ஊழியத்துக்கு செலவு செய்வது ஒரு நற்கிரியை. ஒரு சகோதரி பைபிளில் பார்க்கும்போது வந்து அந்த 300 பணத்துக்கு அதிகமாக விற்கிற அந்த நல்லதன் தைலத்தை இயேசுனுடைய தலையில் என்ன செஞ்சாங்க? ஊட்டுனதை பார்க்குறோம். அப்போ யூதாஸ் காரியத்தை இது 300 பணத்துக்கு விற்று ஏழைக்கு கொடுக்கலாம்னு சொல்லும்போது அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, ஏழைக்கு எப்போ இருக்காங்க, வேற பணம் இருக்கும், அதை கொடுக்கலாம் ஏழைக்கு. இவ என்ன செஞ்சிருக்கிறா? நற்கிரியை செய்திருக்கிறா. என்னை அடக்கம் பண்றதற்காக இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுமோ அவள் செய்த நற்கிரியை என்ன செய்யும்? சொல்லப்படும். இன்னைக்கு 2025 3ஆம் தேதியில உபவாச ஜெபத்தில் அந்த அம்மா செஞ்ச காரியத்தை நான் என்ன செய்யறேன்? நற்கிரியை உங்களுக்கு என்ன செய்யறேன்? சொல்றேன். அது உண்மையா இல்லைங்களா? அப்ப நம்ம செய்கிற நற்கிரியை என் ஆண்டவர் பரலோகத்தில் ரெக்கார்ட் பண்ணி வருகிறார். என்னென்ன காரியம் தீய காரியம் அல்ல, தீய செயல் அல்ல, நற்செயல், குட் ஒர்க், குட் டீட்ஸ். அது பணமா இருக்கலாம், உதவியா இருக்கலாம், சுவிசேஷமா இருக்கலாம், ஒருத்தருக்கு காரியமா இருக்கலாம், ஏதோ ஒரு நற்கிரியெல்லாம் உங்களுக்கு தான தர்மம் பண்றது, அது ஒரு நற்கிரியை. இவ்வளவு சேர்ந்ததான் நற்கிரியை. அப்ப அந்த நற்கிரியை நம்மளோட பரலோகத்துக்கு வரும்.
பாருங்க, கொர்நேலியு 100க்கு அதிபதி தான், நல்ல சம்பளம், நமக்கு நல்ல சம்பளம், நல்ல வருமானம், மனைவி இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க, நான் என் குடும்பம் அப்படின்னு சுயநலமாய் கொர்நேலியு வாழவில்லை. அந்த பணத்துல நற்கிரியை செய்தார், தான தர்மம் பண்ணினார். ஒரு அல்லையா சொல்லாமா? இதான் நற்கிரியை. அதே அப்போஸ்தலர் நடபடிகள்ல தொற்கால் என்கிற தபித்தாள் சீசி, அவள் நற்கிரியை செய்தாள். என்ன நற்கிரியை? அநேக விதவைகளை கூட்டு விதவைகளுக்கு ஆதரவாக இருந்தார். இப்ப சகோதரிமார்களே, கணவன் இல்லாதவர்களை அற்பமா நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கணவர் இருக்கலாம், நாளைக்கு அந்த நிலைமை ஏற்படக்கூடாது என்பது என்ன நிச்சயம்? விதவைகளை கனம் பண்ணுங்க, விதவைகளை கனம் பண்ணுங்க. தொற்கால் தபித்தாள் சீசி விதவைகளை அற்பமா நினைக்கல, விதவைகளை கனப்படுத்தி ஆறுதல் படுத்தி விதவைக்கு தாயாக இருந்தா. ஒரு ட்ரெஸ் தைக்கிற வேலை, பரிசுத்தவான்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை தைச்சு என்ன செஞ்சாங்க? கொடுக்கறதை பார்க்கிறோம். அந்த அம்மா இறந்துட்டாங்க. நல்லா ஒன்று சொல்லட்டுங்களா? தர்மம் தலை காக்கும். அல்லேலூயா. உலகத்தானே சொல்றான், தர்மம் என்ன செய்யும்? தலை காக்கும். அந்த அம்மா செத்து போயிட்டாங்க, பரலோகம் போயிருப்பாங்க, மாற்று கருத்து இல்லை. எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, ஊழியக்காரர்களும் உடன் ஊழியர்கள், அவங்கெல்லாம் சிசிகள், பெண்கள், சகோதரிமார்கள்லாம், விதவைகள்லாம் அழுதுட்டு இருக்காங்க. மேல் வீட்டில் பேதுரு வர்றார், வந்துட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டு, தபித்தாளே எழுந்துரு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாடியை பார்த்து பேசுறார். செத்து போன அம்மா ஏந்துச்சு, என்னது? உட்காரு. இது காரணம் என்ன தெரியுமா? இன்னும் உன் நற்கிரிகள் தேவை. இன்னும் அநேகருக்கு விதவைகளுக்கு நீ ஆதரவா இருக்கணும், அநேக பரிசுத்தவான்களுக்கு ட்ரெஸ் செய்து கொடுக்கணும், தர்ம காரியங்களை மிகுதியாய் செய்யணும், நீ சீசியா இருக்கணும். அவள் நற்கிரியை. இப்படி நிறைய பைபிள் முழுவதும் சொல்லலாம். அப்ப இந்த கடைசி மாதத்துல சபை சார்பாக எவ்வளோ காரியங்களை நம்ம உதவியை செஞ்சோம். அந்த நாளைக்கு அவருடைய வரவு செலவு காரியத்தை விரிவாக சொல்லுகிறேன். எவ்வளவு வந்தது, எவ்வளவு செலவு செய்தோம், எல்லாம் அவருடைய கரத்தில் பெற்றதுதான். ஒரு அல்லேலூயா. நாம போட்ட 80க்கு மேல தாண்டிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்ம எவ்வளவு கேட்டோம் ஆண்டவர்கிட்ட? சபையாரா கூட்டம் நடத்த, பரிசு கொடுக்க, ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, பரிசுத்தவான்களுக்கு காணிக்க கொடுக்க, ஜிபே அனுப்ப, நேரடியாக பாயத்து கொடுக்க. அந்த டீட்டெயில் நாளைக்கு விவரமாக சொல்கிறேன். பெருமைக்காக அல்ல, என்ன செஞ்சங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. தனியாக செய்கிறத சொல்ல தேவையில்லை. அது வலது கை செய்கிறத இடது கை அறியக்கூடாது. அதுக்கு நற்கிரிக்கு பலன் உண்டு. ஆனால் சபையாராக சேர்ந்து கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை காணிக்கையை சேர்த்து 80,000 நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம். 80,000க்கு மேலே ஆண்டவர் சார், இன்னும் எனக்கு 20,000 கூட இருந்தால் கூட 1 லட்சம் செய்யக்கூட நான் ஆயத்தம், நீங்கள் ரெடியா? அப்படி சொல்லிதான் 70லேருந்து 80க்கு 85 வந்துருச்சு. வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம். பாக்கியம். கொடுத்து ருசிச்சா உங்களுக்கு அதோடைய டேஸ்ட் என்ன செய்யும் தெரியும். இருக்கிறதுனால கொடுக்கல, அது அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். நற்கிரியை. நம்மளை குறைப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் எப்படி நம்முடைய தேவைகளை சந்தித்தாரோ அப்படி குறைவில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது தான் நற்கிரியை. இதுக்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டோம். தீத்து எடுங்க, கட்ட கட்ட கட்டன்னு ஒரு 5 பேர் அந்த வசனத்தை வாசிங்க. அடுத்த குறிப்பு போயிடுறேன், முடிச்சிடலாம் செய்தி. என்ன ஒரே ஒரு குறிப்பு தான் இருக்கு. எல்லாரும் தீத்து எடுங்க. அந்த ஒரே வசனத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். அங்கு போகாதபடி 1 2 3 4 5 வசனத்தை ஒரு 5 பேர் வாசிக்க போறீங்க. எல்லாமே நற்கிரிய வசனம் தான். தீத்துவுல ஒரு 5 வசனம் இருக்கும். ஓகேவா? எடுத்துட்டீங்களா? ரெடியா? எபிரேயருக்கு முன்னாடி ஏதாவது இருக்குதா? தீத்து முதல்ல 2 7 ஒருத்தர் வாசிங்க. காண்பித்து சிஸ்டர், நான் மாற்றி சொல்லிட்டேன்னா 2 7 படிங்க சிஸ்டர். படிச்சிட்டிங்களா? ஓகே, வந்துருச்சு, விஷயம் வந்துருச்சு. ஓகே, நான் கவனிக்கல. நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரி. முதல் 5 பேர் வாசிக்கிறதுங்கள இந்த நற்கிரியைக்கு 5 வசனமும் இதே புத்தகத்தில் இருக்கு. 3 அதிகாரத்தில் 2-3 அதிகாரத்தில். ஓகே, முதல்ல நீங்களும் நானும் நற்கிரிகளை செய்வதில் எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கணும். 2வது ஒருத்தர் அப்படியே திருப்புங்க.
அதே 2ஆம் அதிகாரம் 14 ஒருத்தர் வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமம் என்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், நல்ல கவனிங்க, முதல்ல நற்கிரியைகள் 5 அப்புறம் சொல்லிடுறேன், இப்போ சொல்றேன். முதல்ல நற்கிரியைகள் மாதிரியா இருக்கணும். 2வது நற்கிரியைகளை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு பக்தி வைராக்கியமா செய்யணும். அதுல எப்படி இருக்கணுமா? பக்தி வைராக்கியமா இருக்கணும். தேங்க்யூ சிஸ்டர். 3வது ஒருத்தர், ஒரு வாலிப தம்பி தங்கச்சி யாராவது வந்திருந்தா 3:1 படிங்க. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தம். பாயிண்ட் விட்டுறாதீங்க. முதல்ல நற்கிரிகளுக்கு எப்படி இருக்கணும்? மாதிரி, சத்தமா மாதிரியா இருக்கணும். 2வது நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியமா இருக்கணும். 3வது நற்கிரிகளை செய்ய எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். அப்பதான் பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்கும், சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆயத்தமே இல்லைன்னா ஒண்ணு நம்மளை கொண்டு நற்கிரிகளை செய்ய முடியாது ஆண்டவர் எதையும். புரியுதுங்களா? 3 சொல்லிட்டேன். 4வது இன்னைக்கு வாசிக்காத ஒருத்தர் 3:8 ஒருத்தர் வாசிங்க. இந்த வார்த்தை உண்மையுள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள். பார்த்தீங்களா? எல்லா வசனத்திலும் நற்கிரியை வரும். நற்கிரிகளை செய்ய அப்புறம் என்ன எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல மாதிரியா இருக்கணும், 2வது பக்தி வைராக்கியமா இருக்கணும், 3வது ஆயத்தமா இருக்கணும் நற்கிரிகளை செய்ய. 4வது என்ன எப்படி இருக்கணும்? நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையா செய்யணும், அதை கவனமா செய்யணும். போய் வம்புல மாட்டிக்க கூடாது. உதவி செய்யறேன்னு உபத்திரம் வந்துடக்கூடாது. விதவைக்கு உதவி செய்யறேன்னு பாவத்தில் போய் விழுந்துடக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? உதாரணத்துக்கு தான் ஒன்று சொன்னேன். விதவையை கனம் பண்ணணும், உதவி செய்யணும். விதவைக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? அந்த பாவத்தில் போய் விழுந்துடக்கூடாது. கற்பை காத்துக்கணும். அதான் ஜாக்கிரதையா இருக்கணும். நற்கிரிய ஒரு உதவி செய்யறது கூட எப்படி செய்யணும்? ஜாக்கிரதையா செய்யணும். இன்னைக்கு வாசிக்காத ஒருத்தர் 3:14 சீக்கிரம். நற்கிரிகளை செய்ய நீங்களும் நான் என்ன செய்யணும்? பழகணும். இப்ப 5 சொல்லிடுறேன். 5 நீங்க சொல்லிட்டீங்கன்னா கடைசி குறிப்பு போயிடுவேன். இல்லைன்னா அதிலே பேசிட்டு இருப்பேன். பேசலாம், அவ்வளோ பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் 5 மணி நேரம் கூட பேசலாம். வேதம் அப்படி. நான் தான் நேரத்துக்கு கதி சுறுசுறுக்கமாக பேசுறேன் உங்களோட. ரெடி 1. நற்கிரிகளை செய்ய என்ன செய்யணும்? சத்தமா, இன்னும் சத்தமா. 2வது நற்கிரிகளை செய்ய பார்த்தே சொல்லுங்க. 3வது நற்கிரிகளை செய்ய ஆயத்தமா இருக்கணும். 4வது நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கணும். 5வது நற்கிரிகளை செய்ய பழகணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி தாங்க நற்கிரிகளை செய்யணும். இப்ப புரியுதுங்களா? இதுக்காகத்தான் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை சிருஷ்டித்ததுக்கு பல நோக்கம். அதுல நல்ல குட் ஒர்க், நல்ல அந்த கிரியை தான் பரலோகத்துக்கு வரும். சாரல் நவரோஜ பாடாம போகக்கூடாது. இந்த பாட்டுக்கு அடுத்த குறிப்பு பாடலாமா? கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடும் ஊற்றார் உறவினரோ. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரோ. கூடு விட்டு உன் ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருண மீதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருண மீதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அதுக்காக வீடு வேண்டான்னு சொல்லல, பிள்ளைகளுக்கு சொத்து வேண்டான்னு சொல்லல, பேங்க்ல நீங்க பணம் போட்டு வைக்க வேண்டான்னு சொல்லல, இன்னொரு மாடி வீடு கட்ட வேண்டான்னு சொல்லல. ஆனா ஒண்ணு வராதுன்னு தான் சொல்றேன். வேதம் சொல்லுது, நற்கிரியைகள் தான் அம்மோடு வரும். அப்ப நீங்க கட்டின வீடு பொருள்லாம் உங்க பிள்ளைகளுக்கு. வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அது ஒரு நற்கிரியை தான், சம்பாதிச்சு வைக்கிறது. ஆனா அது கூட வராதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். எத்தனை பவுன் இருந்தாலும் எத்தனை நகை இருந்தாலும் கூட என்ன செய்யாது, வராது. இங்க வேணா சொல்லலாம், என்ன பார் என் அழகை பார் அப்படின்னு போட்டுக்கலாம், ஒன்றும் வராது.
ஏன்னா அங்க தங்க வயல்ல கோல்டு ரோடுல நடக்க போறோம். இந்த தங்கத்தை விட பியூர் கோல்டுல. கரங்களை தட்டுங்க, தட்டுங்க சிஸ்டர். ஐயோ, ஒரு பவுனு கூட வாங்க முடியல பாஸ்டர், லட்சம் தாண்டிருச்சு. வருஷத்துக்கு ஒரு 1/4 பவுன் வாங்குவேன், குண்டுமணி வாங்குவேன், 1 கிராம் வாங்குவேன். இப்போ ஒன்றும் வாங்க முடியல. நானும் மங்கள்ல சேர்க்கிறேன், அங்க சேர்க்கிறேன், இங்க சேர்க்கிறேன், நகை கடையா திறக்கிறாங்க, சீட்டு போடுறேன், ஆனால் வாங்க முடியல பாஸ். டோன்ட் கேர், கவலைப்படாதீங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஓகே, உங்களுக்கு என்ன பவுன் இருக்கோ அதை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை கொண்டு வருவார். என்னால் 5 பவுன் தான் போட, 5 பவுனுக்குள்ள மாப்பிள்ளையை கொண்டு வருவார். 50 பவுன் போடுற மாப்பிள்ளை டிலீட் பண்ணிருங்க, இப்போ வேற பக்கம் போகையா. ஆமாம், உனக்கு எனக்கு ஒத்து வராது. யானையை கட்டி தீனி போட முடியாது. என் தகுதி தம்பி எங்களை ஏற்றுக்கிற மாதிரி, என் மகளை ஏற்றுக்கிற மாதிரி எங்கள் தகுதி அவ்வளோதான். அப்படி கல்யாணத்தில் தெளிவாக என்ன செய்யுங்க, பேசிடுங்க. ஓகே, ஸ்தோத்திரம். தங்க வயலில், கோல்டு வயலில் நடக்க போகிறோம். சரி, போகட்டும். கடைசி குறிப்பு, விஷயத்துக்கு வாங்க. நற்கிரியை செய்யணும், அதுதான் 3வது குறிப்பு. அதையும் நம்ம தியானிச்சிட்டோம். 4வது ஒன்றுன்னுட்டு நம்ம முடிக்க போகிறோம். அது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வந்துடுது. எபேசியர்ல பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வந்துருச்சா? கிறிஸ்துவுக்குள்ள தான் தலைப்பு, இன் கிரைஸ்ட். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறார். பிரசன்ட். 3வது குறிப்பு என்னன்னா, பிரதர் சிஸ்டர், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த முதல் உபாசவத்தில் வந்திருக்கிறவர்களே, உலக ஆசீர்வாதம் நிச்சயம் தருவார். அது புத்தாண்டிலே பேசிட்டார். ஈசாக்க போல ஒன்று ஆஸ்வதிப்பார், சாலமோனை போல ஆஸ்வதிப்பார். ஆனா நம்ம நோக்கம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நம்ம கண்ணு காது வாய் நம்ம எண்ணமெல்லாம் இருக்கணும். ஒரு அல்லையா சொல்லாமா? அதுதான் இந்த வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் என்ன செஞ்சிருக்காரு, ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று நான் சொல்லும்போது அதை நான் முதல்ல நம்ம கண்ணு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் பார்க்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள், தேடுங்கள். எங்க ஆபிரகாம் பெரிய கோடீஸ்வரருங்க. வெள்ளி பொண்ணு தாங்க முடியாத அளவுக்கு வெள்ளி பொண்ணு இருக்கு. அவரை விட நம்ம யாரும் இல்லைங்க, யாரும் இல்லை. உலகத்தான் வேணா இருக்கலாம், வேற யாராவது. நான் இங்க இருக்கவங்கள சொல்றேன். அவ்வளவு ஏராளமான ஆடு மாடு, அவ்வளவு ரிச்சுமே. 1 அடி நிலம் கூட இல்லாம இருந்தார். ஒருபோதும் ஆபிரகாம் அந்த பொண்ணையோ ஆடு மாடையோ வேலைக்காரர் மேல நம்பிக்கை போகல. அந்த கைவேலை இல்லாத அஸ்திபாரம் போடாத நித்திய வீட்டுக்காக, அந்த பரலோகத்துக்காக ஆபிரகாம் காத்திருந்தார். ஒரு அலையா சொல்லாமா? இதுதாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஒரு முறை ஒரு எதிரி ராஜா வந்து சோதம் கோமரா, அந்த பேர் என்ன பேரு, அவங்க சகோதரன் லோத்து, அவங்கள பிடிச்சிட்டு போய் மீட்டுட்டு வரும்போது 318 பேர் நினைக்கிற ஏறக்குறைய அந்த வேலை ஆட்களோட எடுக்க வேண்டாம் கவனிங்க. அப்படி வரும்போது அந்த ராஜா கொடுக்கிறார் எல்லாம் பொருள்லாம் எடுத்துக்கணும்னு. அப்போ ஒரு பாதரட்சையின் சரட்டை ஆகில நான் என்ன செய்யல, எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி உன்னதமான தேவனுக்கு முன்பாக என் 2 கையை என்ன செய்யறேன், உயர்த்துறேன்னு சொன்னாருங்க. இதுதாங்க பூமிக்குரியல் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் ஒரு தாகம். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்கிறேங்கிறார். அப்ப யூதர்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு 50 வயசு ஆகலையே, எப்படி நீங்க ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்கீங்க? அப்ப இயேசு சொல்றார், ஆபிரகாம் என்னை காண ஆசையா இருந்தான், கண்டான், கண்டு என்ன செஞ்சான், களி கூர்ந்தான். ஒரு அல்லையா சொல்லாமா? அப்ப இயேசுங்கிற பெயர் கிடையாது. ஆபிரகாம் வீட்டுக்கு 2 தூதர்கள் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, கர்த்தர். அந்த ஒருத்தர் யார் தெரியுங்களா? அவர் தான் யாரு, இயேசு. சில இடத்துல கர்த்தருடைய தூதனானவர்னு வரும். பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு இருந்தார். அவர்களோடு கூட சென்ற கன்மலை
இயேசு கண்மலையா இருந்தார். புதிய ஏற்பாட்டில் தான் காலம் நிறைவுன போது இயேசுங்கிற பேர், பழைய ஏற்பாட்டில் கூட இம்மானுவேல்னு வரும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, கிளை. இப்படி இயேசுவுக்கு பல பெயர்கள் உண்டு. நட்சத்திரம், இப்படி பல பெயர்கள் உண்டு. ஆனா ஆபிரகாம் அப்பவே இயேசுவை பார்த்தார். பின்னும் கர்த்தர் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அப்ப ஆண்டவர் மேல, பிதா மேல, அதாங்க அவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் எது மேலே நம்பிக்கை போகாம, அதாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த பரலோகம், அந்த இயேசு, அப்படியே சமூகம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்ற, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். அப்ப பொண்ணு வெள்ளியை பார்க்கலும் நீர் விரும்பின இந்த பைபிள் விலையேறப்பட்டது. இதாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம். வீடு தேவை, கார் தேவை, வண்டி தேவை, வேலை தேவை, சபைக்கு ஈகோ வேணும் தேவை, எல்லாம் தேவை. ஜெபிக்கிறோம், கர்த்தர் ஏற்றத்துல தந்திருக்கிறார், இன்னும் தருவார். இந்த வருஷம் நம்ம வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மேல கர்த்தர் என்ன செய்வாரு? செய்வார். அவர் எப்போ வைத்திருக்காரோ அந்த டியூ டைம் வரும்போது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் தருவார். உங்கள் வீட்டுக்கு தேவையானதை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். கற்பத்தின் கடியை தருவார், வசதியை தருவார், எல்லாம் உயர்த்துவார். இதெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். அது மேல ஒரு நாளும் கண்ணு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கடகடன்னு சொல்லி முடிக்கிட்டீங்களா? ரட்சிப்பு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ரட்சிப்பு இலவசம், ஆனா அது விலையேறப்பட்டது, கன மதிப்புக்குரியது. உயிரையே கொடுத்த ஆண்டவர் மீட்டா. அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை விட ஒரு மனுஷனோட இம்மானுவேல் தெய்வம் கர்த்தர் இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். சொல்ல அல்லேலூயா சொல்லுங்க. என்ன மாடி வீடு கட்டி எத்தனை பெட்டு, லட்ச ரூபாய் பெட்டு வாங்கினாலும் தூக்கத்தை கொடுப்பது கர்த்தர், சமாதானத்தை கொடுப்பது கர்த்தர். அல்லேலூயா. தாவீது வனாந்தரத்துல பெட்ல படுத்திருந்த மனுஷன், லக்ஸரியா வாழ்ந்த மனுஷன், கர்த்தர் உயர்த்தி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அப்புறம் உயர்த்தினார். அப்சலோம் துரத்தும் போது போறாரு, அங்க போய் படுத்து நித்திரை செய்யறாரு. எங்க காட்டுல படுத்தா தூக்கம் வருமா ராஜாவுக்கு? என் ஆண்டவர் இருந்தா சர்ச்சிலையும் தூக்கம் வரும், பிரசங்கத்திலையும் தூக்கம் வரும். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் இதை சொல்லதான் சிரிப்பு வருது. அதுக்கு தான் இடையில இதெல்லாம் டிப்ஸ் கொடுக்கறது. வசனத்தையே பேசிக்கிட்டு இருந்தா ஒரு முகத்துல சிரிப்பு, சீரியஸா பேசுற மாதிரி இருந்துச்சு. மடியில கனமும் இல்ல, வழியில பயமும் இல்ல. எங்க வந்தாலும் சிலர்லாம் ஒரு கிருபை பெற்றவங்க தெரியுங்களா, கண்ணை விழிச்சுக்கிட்டே தூங்குவாங்க. கிருபாங்க முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாங்க. ஆனா என்ன ஆயிரும்? தூங்குவாங்க, அப்படியே தூங்குவாங்க. அதெல்லாம் கிருபை, சோத்திரம். நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் நல்ல தூக்கத்தை கொடுத்தாரு. பணக்காரனுக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, ரைடு அது இது. நமக்கு படுத்தா தூக்கம் வருது இல்லை, இதெல்லாம் ஆசீர்வாதங்க. ஆமா, சமாதானம், ஆசீர்வாதம், ரட்சிப்பு, பரிசுத்தம், விசுவாச வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை, இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். வரங்கள், அபிஷேகம், வரத்தை கொடுத்தாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு. ஜனாதிபதி சொன்ன, பிரதம மந்திரி சொன்னா பிசாசு ஓடுமா? நீங்களும் நானும் இயேசு நாமத்தை சொன்னா என்ன செய்யும்? பிசாசு ஓடும். அவரு இயேசு நாமத்தை சொல்லட்டும், ஓடுமா? ஓடாது. இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதனாலதான் இதை முடிக்க விரும்புறேன். அந்த எலியாவுக்கு பிறகு எலிசா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு என்ன செய்யணும்? ரெட்டிப்பாய் வேணும். அதே மாதிரி எலிசாவுக்கு கொடுத்தா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காவே என்ன செஞ்சிடும்? தானா கிடைக்கும். இதான் உண்மை. பூமிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணான்னு சொல்லல. நம்முடைய ஆண்டவர் பேலன்ஸா ஆசீர்வதிப்பார். பொருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. உலகத்தானுக்கு நம்ம விட பணம், நம்ம விட பெரிய, நம்ம விட கிராண்டா இருக்கிறாங்க, உழைக்கிறாங்க. உண்மை. சிலர் தகாத விதத்தில் சம்பாதிக்க, சிலர் உண்மையாகவும் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட அருள் இல்லை. நம்மள ஆண்டவர் பொருளையும் கொடுப்பார்,
கிருபை அருளையும் கொடுப்பார். பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அப்ப உலகத்துல அவன் எவ்வளவு வாழ்ந்தாலும் பரலோகம் கிடைக்காது. அவங்களுக்கு உலகத்தை ரட்சிக்கப்படலன்னா. அதனால தான் நீங்களும் நானும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் தேவைதான். ஆனா அதுக்காக எல்லாம் செய்யணும், உழைக்கணும், எல்லாம் செய்யணும், பிரயாசப்படணும், சேமிக்கணும், எல்லாம் செய்யணும். நான் அதை ஒரு தகுத்து பேசல. ஆனா அதை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பா. அவரோடு கூட சிங்காசனத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அவரோடு கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். இயேசு ராஜா சீக்கிரம் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அதனால தான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, முதல்ல ஆத்துமா வாழணும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஒரு பணக்காரனுக்கு நிறைய விளைந்தது, நல்லது, கர்த்தர் தான் விளைய செஞ்சார். நல்ல விவசாயம் பண்ணினார், நல்லா இடிச்சார், கட்டடத்தை இடிச்சார், களஞ்சியத்தை இடிச்சார், சேர்த்து வைச்சார். ஆனா ஆத்துமாவை குறித்து அந்த பணக்காரனுக்கு என்ன இல்லை? அக்கறை இல்லை. ஆத்துமாவே உனக்கு அநேக பொருள் சேவிக்கப்பட்டு நீ புசித்து பூரிப்பாரு, சந்தோஷமா இருன்னு ஆண்டவர் பார்த்து, வெரி குட், உண்மை உத்தமான ஊழியக்காரனே, நீ எஜமானுடைய சந்தோஷம் பரலோகத்துக்கு வானா சொன்னாரு. மதிகேடனே, முட்டாளே, இன்றைக்கு உன் ஆத்துமா இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாரு? அப்ப பணம் சேர்க்க கூடாதுங்கிறத அல்ல, அந்த பணத்தின் மேல் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை கொடுத்து ஆத்துமாவை குறிச்சி அக்கறல்ல. அதனால தான் 1ஆம் தேதி தீர்க்க தரிசனமாய் வெளிப்பிரகார மனுஷன் நல்லது எல்லாம் செய்யணும், அதை விட உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? வல்லமையாய் பலப்படணும். ஆத்துமா ஆவி அதை கரெக்டா வச்சுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக சரீரம் நம்ம அதுக்கு கேர் எடுக்க தேவையில்லை. உலகத்தானே சரீரத்தை நம்மளை விட பாடி பில்டராக இருக்கான், நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கிறான். காலையில் 5-5:30 வெளியே கீழே வரேன், தக்ஷன் அப்படியே ரன்னிங் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஓடுறாரு. யாரான்னு பார்த்தா நம்ம பிள்ளையா இருக்கு. அண்ணனை பார்க்க வந்த அண்ணன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஆமாம், ரொம்ப நேரம் பைபிள் படிப்பார். பரவாயில்லப்பாண்ட விட்டுல அங்கிட்டு கிட்ட எங்கள் தெருவில் 4 ரவுண்டு அடிச்சுட்டு தான் போனேன். வாக்கிங் போகிறோம், எல்லாம் செய்கிறோம். சரி போகட்டும். இப்போ 4 மட்டும் நம்ம ஜெயிக்க போகிறோம். முதல்ல இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னது? கிறிஸ்துவுக்குள். ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, பாசம் எங்களுக்கு புரியலையானா உங்களுக்கு மனப்பாடம் ஆகணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், இதான் செய்தி. முதல்ல எதுக்காக கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டா? என்ன முதல் பாயிண்ட்? உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். 1. 2வது என்ன செஞ்சாரு? தூரமா இருந்தோம், என்ன மாறணும்? ரத்தத்தினால கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சமீபமா, இயேசுவுக்குள்ள தான் சமீபம், பிதாவோட சமீபம் ஆயிட்டோம், அப்பான்னு கூப்பிடுறோம். 2. 3வது கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்யணும். 5 சொன்னேன். நற்கிரியைகளுக்கு எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கணும், பக்தி வைராக்கியமா இருக்கணும், நற்கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கணும், நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையா செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும், லைஃப் ஸ்டைலா மாறணும். நம்முடைய நற்கிரியை லைஃப் ஸ்டைலா மாறணும். ஒரு 21 நாள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா பழக்கம் என்னவா மாறும்? வழக்கமா மாறிடும். நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களால செய்யாம இருக்கவே முடியாது. அதெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டேன், நற்கிரியன்னா என்னன்னு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள அதுக்காக தான் நற்கிரியை செய்ய தான் சிருஷ்டித்தார். 4வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள்ள, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் நம்ம தேடணும். பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். நம்முடைய நோக்கம், பர்பஸ் பரலோகம், அதுதான் மேலானவைகள். இதுதாங்க கிறிஸ்துவுக்குள்ள. எவ்வளோ இருக்கு இந்த எபேசியர் புத்தகத்தில், இன்னும் நிறைய இருக்கு, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இந்த 4 காரியங்கள் அதுக்கு தான் நம்மளை தெரிந்து கொண்டா. ஒரு அலையிலையா சொல்லாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? நம்ம மத்தியில் ஐயா வந்திருக்காரு, ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கூறுவார். வாங்க ஐயா, வாங்க. உங்க நீங்க தப்பால் ஜெயக்குமார் ஐயா. அப்படி எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாம். கடைசி ஜெபம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, எங்களோடு உரையாடுகிறவரே, உறவாடுகிறவரே, எங்களோடு வடங்குகிறவரே, 2025ஆம் ஆண்டு முடிந்து 2026ஆம் ஆண்டில் முதல் கூட்டத்திலே எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். நாங்கள் நன்றி சொல்கிறோம்.
ஆண்டவர் இந்த புதிய வருடத்திலே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நீர் எங்களோடு பேசுகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அந்த உன்னதமான ஒரு நல்ல விசுவாசத்தோடு இந்த ஆண்டை நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யும். இந்த நாளிலும் இந்த கூட்டத்திற்கு வரப்பட தடைப்பட்ட மக்களும் இதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கிரேஸ் ஐபிஐ சர்ச் என்ற அருமையான ஆண்டவரை கிருபையினாலே கிடைக்கப்பட்ட இந்த அருமையான திருச்சபையுடைய வளர்ச்சிகளை, ஊழியங்களை, பொறுப்புகளை, திருச்சபையின் போதகருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் மன்றாடுகிறோம். இந்த 2026 ஆண்டு முழுமையும் நடைபெறுகிற கூட்டங்கள், ஆராதனைகள், உடைய வார்த்தைகள் எல்லாவரையுமே ஆண்டவரே எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நாங்கள் தாழ்மட கேட்கிறோம். எங்களிடத்தில் எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் தெரியாதே கலங்காதே, நான் உடனே கூட இருக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைவானவர். நான் உங்களோடு கடந்து வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களோடு உரையாடுகிறீர், வருகிறீர். நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த கூட்டத்துக்கு வரப்பட்ட தட்டைப்பட்ட மக்களையும் இதை ஆசீர்வதித்துக் கொள்வதை செய்யும். ஆண்டவர் 2026 ஆண்டிலே அருமையான இந்த கிரேஸ் ஐபிஐ சர்ச் ஆண்டவரே நம்ம அநேகர் சாட்சியுள்ள திருச்சபையாக அநேக அறியாத ஆடுகளை ஆண்டவரை இந்த கூட்டத்திற்குள்ளாக இந்த ஆடுகளை அழைத்து வரக்கூடிய அளவிலே உடைய ஊழியங்களை வர்த்திக்கப்பட முடியாது நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியார் தான் முழுமையாக அபிஷேகித்துக் கொள்ளும். உடைய அபிஷேக ஆராதனை பெற்றுக்கொண்ட மக்களாக, ஆவியின் கனிகளை கொடுக்கிற மக்களாக, அன்பிலே, உறவிலே, இறக்கத்திலே, பேச்சிலே, நடையிலே, உறவாடிலே எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவாக உம்மை பிரதிபலிக்கிற மக்களாக நாங்கள் வாழ உதவி செய்ய நாங்கள் தாழ்மட கேட்கிறோம். மீண்டும் அனைவரையும் இந்த மதிய நேரத்தில் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்காத பரஸ்பரம் எங்களோடு கூட வழிநடத்தி வருஷமுடியாக எங்கள் கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இதோ சதா நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கேன் சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், நித்தியம் மாறாத பிரசனம் நம் அனைவரோடு கூட அருமையான திருச்சபையோட மக்களோடு ஊழியர்களோடு கூட இன்றும் சதா நீடித்து நினைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே.